வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் இடம்பெற்ற 12வது வினாவாக வந்த வெண்வரி படத்தினை பயன்படுத்தி பிரதேசம் தீர்த்தல் தொடை தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தலாக இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களோட பதிவிடும் போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய சூம் மூலமான மாணவராகவும் இருக்கலாம். சூம் மூலமான மாணவர்கள் கூட ஏன் சார் ரெக்கார்டிங்கை பார்க்கணுமெண்டா இது கடந்த கால வினாவாக மாறிடும். இப்போ இது இந்த வருடம் 2026 கதைக்கிறோம். ஒருவேளை 2027 நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் கல்வி கேட்கின்ற மாணவன்னா நான் சூம் மூலம் கல்வி கேட்கின்ற மாணவன் அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே மனசில் நினச்சி எடிட் பண்ணுறது, யாருமே பார்க்காத வீடியோக்கு ஏண்டா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி எடிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட உங்களோட புள்ளியையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வழியான மாணவன்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். உண்மையாகவே ரெக்கார்டிங் பார்க்குறதுன்றது பச்சை போர், எனக்கும் தெரியும். நானும் 2-3 ரெக்கார்டிங்கை போட்டுட்டு நானும் கேட்டிருக்கேன். அது போராக இருக்கும். ஆனால் நேரடி வகுப்பு ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது படிப்பு அப்படின்றது சில நேரம் சிலருக்கு கசக்கின்ற விடயமாகவே அமையலாம். ஆனால் நேரடி வகுப்பு, நேரடியோ இல்லை சூம் வழியாகவோ நேரடியாக நாங்கள் நேரடியாக பங்கு பெறுறது, நாங்கள் கதைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கிற வகுப்பு பிரயோசனமாக இருக்கும். ஏனெண்டா அது அந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயம் அதுக்காக மினக்கிடுறோம். ஸோ வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோண்டா அதன் மூலம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் எனக்கு அதன் மூலம் தான் வருமானம். நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அதன் மூலம் தான் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக யாராலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை வாட்ஸ்அப் வழியாக சூம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அது தொடர்பான விவரத்தை உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். மிக பயனுள்ள வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. சின்ன சின்ன சந்தேகங்கள்டா வாட்ஸ்அப் வழியாகவே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை பெரிய சந்தேகம் அப்படின்ற பட்சத்தில் அதை சூம் மூலமான அந்த வகுப்பில் போட்டு விளங்கப்படுத்துவேன். அது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற மாணவர்கள் கேட்குற வினாக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 12வது வினா தொடை தொடர்பான வினா. தரம் 10க்குரிய தொடை ரொம்ப இலகு, பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா இந்த பகுதியை நீங்க செஞ்சு பழகினீங்களா தான் அந்த பிள்ளைகள் அதை வெண்வரி படத்தினூடாக செஞ்சு பழகுவீங்களா தான் தரம் 11க்குரிய தொடை செய்யலாம். ஏன்னா இது அது 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 கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கவனம் குறைவா இருந்தா புள்ளி போயிடும். நம்ம வெளியெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுப்போம். தரம் 11க்கு வந்தா தான் தெரியும். 11காரர் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தொடைக்கல்லி அவங்க 3 வட்டம் பெறும். ஸோ கொஞ்சம் கவனம் இல்லை என்றால் கூட எங்களுக்கு புள்ளி போயிடும். நாம நல்ல தெளிவா செய்யறதுக்கு பல ஐடியாக்கள் வச்சிருக்கிறோம். அதாவது பிரதேசங்கள் இனம் கண்டுதான் நாங்க கேள்விக்குள்ளேயே போவோம். அதெல்லாம் கட்டாயம் இல்லை. 12வது வினா, பரீட்சைக்கு தோற்றிய 80 மாணவர்களுள், ஸோ முதல் தரவு 80 மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 48 பேர் சித்தி அடைந்தனர். சித்தி அடையாத பெண்களின் எண்ணிக்கை 25 ஆகும். இப்ப நம்ம அவசரப்படக்கூடாது. இப்ப இதுல எத்தனை பிரதேசம் எத்தனை வட்டம் எடுக்கணும்டா, பரீட்சைக்கு தோற்றினாக்கள், அப்ப சித்தி அடைந்தாக்கள், சித்தி அடையாதாக்கள், ஆண்கள் பெண்கள் என்று 4 வட்டம் எடுக்கணுமா? இல்ல, ஆண் எடுத்தா பெண் எடுக்க தேவையில்லை. ஆணுக்கு நிரப்பி பெண், ஆண் தவிர்ந்த மிச்சம் எல்லாருமே பெண்ணா தான் இருப்பியோம். அதே மாதிரி சித்தி அடைந்தாக்கள் எடுத்தா சித்தி அடையாத மாணவர்கள் என்று எடுக்க தேவையில்லை. இங்க 4 கதை தானே பிள்ளைகள். ஆண் மாணவர்களை குறிக்கிறத எடுத்தோணும்டா அல்லது பெண் எடுத்தா காணும். 2 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண் அல்லது பெண். ஆண் எடுத்தா மற்ற மிச்சம் இருக்கிறது எல்லாம் பெண். அதே மாதிரி சித்தி அடைந்தாக்கள் எடுத்தா சித்தி அடையாதாக்கள் மற்றாக்கள். சித்தி அடையாதாக்கள் எடுத்தா சித்தி அடைந்தாக்கள் மற்றாக்கள். நீங்க ஒரு நீங்க ஒரு துளி கூட பயப்படாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை வெண்வரி படத்தை நல்ல பெருசாக்குருங்க. ஏன்னா ஒழுங்க செய்க வழி வெண்வரி படம் தான். கவராயம் வச்சுக்குருங்க, காசு எடுத்து வச்சுக்கிறது காணாது. ஸோ
ஸோ நல்ல பெரிய வட்டங்கள் 2 போடுங்க. ஒன்று ஒன்று கிராஸ் பண்ற மாதிரி வட்டங்கள் 2 போட்டுட்டு நல்ல இடைவெளியும் இதுக்குள்ள அந்த இடைவெட்டு பிரதேசம் நல்ல பெருசா வரட்டும். அதுக்கு பிறகு செவ்வகம் குருவோம். ஏன்னா நீங்கள் கிண பிள்ளையில நான் பார்த்திருக்கேன், செவ்வகத்தை கீறிட்டு அதுக்குள்ள வட்டங்கிறதுக்கு பெரிய சண்டை. சரிதானே? இதுல உண்டு பீத்தொடைய பற்றி சொல்லியிருக்கு. பீத்தொடை யாருண்டா பரீட்சையில தோற்றி சித்தி அடைந்த மாணவர்கள் தான் பீத்தொடையா. சாரி, வாசிப்படியா சித்தி அடைந்த மாணவர்கள் பீத்தொட. ஏத்தொட என்னன்னு காண சொல்லி இருக்கலாம். அது சித்தி அடையாத மாணவர்கள் இல்ல, கட்டாயம் அப்படி இல்லைன்னு அகிலத்தோட எதுக்கும் கேள்வியோட சேர்ந்து போவோம். நமக்கு அங்கால பிரயோசனமா இருக்கும். கேள்விக்கு வருவோம். 80 மாணவர்களுள் 48 பேர் சித்தி அடைந்தனர். சித்தி அடையாத பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 25 ஆகும். இந்த வாசிப்பு கொஞ்சம் குழைச்சு போச்சு, சாரி. வழங்கப்பட்ட வெண்ணுருவை பிரதி செய்து தொடை ஏயை பேரிடுங்க. தொடை ஏக்கு நீங்க என்ன பேர் வைக்கலாம்? இந்த விஷயம் கதைச்சாச்சு. தொடைக்கு அப்ப ஏக்கு என்ன பேர்? ஒன்றில் ஆண் என்று வைக்கலாம், இல்ல பெண் என்று வைக்கலாம். அது உங்களோட விருப்பம், இதுல பிரச்சனையே இல்லை. ஆனா இதுல ஏதும் இல்ல 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 சித்தி அடைந்த ஆண் என்று சொல்ல தேவையில்லை. சித்தி அடைதல் சித்தி அடையாமை என்றது ஒரு பட்ட மூலம் காட்டுறது. அப்ப சித்தி அடைந்த ஆண் இல்ல சித்தி அடைந்த பெண் என்று சேர்த்து கொள்ளாத, அது பிரதேசம் சேர்த்துவர். சோ நீ போட வேண்டியது ஆண் என்று போடலாம், இல்ல பெண் என்று போடலாம். இதுல எதை முதல்ல கதைச்சிருக்கு இந்த கேள்வியில வாசி. அதுல நீங்க எது போட்டாலும் உனக்கு சரிதான் போடணும். எதை பற்றி கதைச்சிருக்கு? யாரை பற்றி முதலாவதா கதைச்சிருக்கு? பெண்களை பற்றி கதைச்சிருக்கு. அதனாடி நீ இந்த வட்டத்துக்கு ஏத்தொடைக்கு நீ இல்ல சித்தி அடைந்த பெண் இல்ல, வெறும் பெண், பெண் மாணவர்கள், பரீட்சைக்கு தோற்றிய பெண் மாணவர்கள். சோ பரீட்சைக்கு தோற்றிய பெண் மாணவர்கள் இந்த 2 இல்ல இல்ல சித்தி அடைந்த பெண் மாணவர் என்று போடக்கூடாது. நான் சொல்றேன் பாருங்க, வெறும் பெண் மாணவர் தான் சொல்லணும். இதுல இருக்கிற ஆள் பெண் மாணவர். இந்த வட்டம் பெண் என்ற வட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெண் மாணவர். சோ பெண் என்ற வட்டத்துக்கு வெளியில இருக்கிறாங்களா பார், பெண்கள் ஆண்கள். அப்ப இதுல இருக்கிறது பெண் மாணவர்கள். சோ இங்கால இருக்கிற ஆட்கள் நிரப்பித்தோட ஆண்கள். அப்ப பெண்களுக்கு ஒரு வட்டம் போட்டா ஆண்களுக்கு என்று ஒரு வட்டம் போட தேவையில்லை. ஏன்னா பெண்கள் தவிர்ந்த அனைவருமே ஆண்கள் தான். இங்க வந்து 3ஆம் பாலினத்தவரை நீங்க தேட தேவையில்லை. பாடசாலை மட்டங்கள்ல நீங்க 3ஆம் பாலினத்தை இனங்காணில, அதாவது ஒரு பருவமடைந்து அந்த என்ன சொல்றது அடல்ட்ஸ் என்ற அந்த கேட்டகரி வரும்போதுதான் அந்த 3ஆம் பாலினத்தவர்கள் வெளிப்படுவார். அது இயற்கையின் படைப்பு, நம்ம அதுல ஒண்ணும் குறை சொல்ல, அது சிரிக்கிறது கொண்டும் இல்லை. ஆனா அது இந்த வகுப்பு கட்டங்கள்ல வராது. நம்ம கணக்குகள்ல 3ஆம் பாலினத்தவரை எடுத்துக்கொள்றது இல்லை. ரைட். அடுத்தது ஆண்கள் சித்தி அடைந்தாக்கள். நாங்க பிரதேசத்தை இனங்கண்ட கொண்டு போனாதான் கேள்விக்குச்சுவோம். சித்தி அடைந்தாக்கள் இந்த வட்டம்ண்டா வெளியில இருக்கிற 2 பிரதேசமும் வேறப்பா இல்லையடா. இந்த வட்டம் யார்? இந்த பச்சை கலர் வட்டம் போட்டுக்கனே, இந்த பச்சை கலர் வட்டத்துல நீங்க பி என்ற வட்டம் சித்தி அடைந்தவர்களை நீங்க குறிக்கிறீங்க. சரி போடுற. அப்ப வெளியில இருக்கிற ஆட்கள் 2 பேரும் 2 பிரதேசத்துல இருக்கிற ஆட்களும் சித்தி அடையல, பாஸ் பண்ணல. கதைக்கிற விளங்குதா? அப்ப இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பிரதேசமும் எப்படிப்பட்ட ஆக்கள் என்று தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த பிரதேசம் எப்படிப்பட்டது? இப்ப நான் நிறந்துட்டு இந்த பிரதேசம் ஓகே. இப்ப சித்தி அடைதல் என்றதை நாங்க குறிக்க தேவையில்லைன்றது விளங்குதா? இந்த பிரதேசம் எப்படிப்பட்டாக்கள்? பெண் மாணவர்கள். இந்த பிரதேசம் வெரி குட், சித்தி அடையாத பெண் மாணவர்கள். இந்த பிரதேசம் சித்தி அடையாத ஆண் மாணவர்கள். அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப நீங்க முதல் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தீங்களே சார், சித்தி அடைந்த பெண் மாணவர்கள் என்று போடணும்னு சண்டை பிடிச்சு கொண்டிருந்தீங்களே, இப்ப அப்படி போட்டிருந்தா இந்த கணக்கு நகர்ந்திருக்குமா? இல்ல, பெண் மாணவர்கள் என்றுதான் நாங்கள் அந்த வட்டத்தை போடணும். சரி, தகவலை குறிப்போம். முதலாவது தகவல் 80 பேர். அப்ப இந்த 80ன்றது எங்க? அகிலத்தோட மொத்தம். இந்த செவ்வகத்துக்குள்ள மொத்தமாக 80. அது எப்படிடா குறிக்கிறது? செவ்வகத்துல எங்க என்றாலும் 80 குறிக்கலாம். கீழே குறிக்கலாம், மேல குறிக்கலாம். எனக்கு அங்க கொஞ்சம் இடம் டிஸ்டர்பா இருக்கு, முன்னாடி கீழே குறிக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல செவ்வகத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல செவ்வகத்துல கோட்டுல இருக்கிறோம். 80 பேர். 40 பேர் சித்தி அடைந்தனர். சித்தி அடைந்த 2 வட்டத்துக்கு 40.
48 அவ்வளவு வாசிப்பு திறமை வர வர மோசமாயிடுச்சு. 48 பேர் சித்தி அடைந்த ஓமுடா 48 பேர் சித்தி அடைந்த பெண் மாணவர்களின் எண்ணிக்கை. சித்தி அடைந்த பெண் மாணவர்கள் என்றது ஒரு பிரதேசம், தொடை இல்ல, நாங்க வட்டம் கொடுக்கல அதுக்கு. சித்தி அடைந்த பெண் மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறியாம்? நடுவுல. சித்தி அடைந்த பெண் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தனையாம்? 25. அப்ப இந்த பிரதேசத்துல இருக்கிற எண்ணிக்கை 25. அப்ப நாங்கள் முதலாவது கேள்வி தரப்பட்டுள்ள தகவல்களை வெண்வரி படத்துல கீறி அந்த வெண்வரி படத்துல பிரதேசம் இனங்கான்றது செய்ய வழி இல்லை, அது எங்களுக்காக நாங்க செஞ்சது. தொடை ஏயை பேரிடுக, வெண்வரி படத்திலேயே பேரிட்டோம். இல்ல இனங்கான்கு தந்திருந்தால் ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல தந்திருந்தது, நீங்கள் என்ன செய்யலாம்? தொடை ஏக்கு பதிலாக பரீட்சைக்கு தோற்றிய பெண் மாணவர், இல்லடா நான் பெண்கள், நீங்க பெண் ஆண்களா எடுத்தீங்க, நாங்க பெண்கள் தான் எடுத்துறாங்க. பெண் மாணவர்கள், ஆண் மாணவர்கள் என்றும் எடுக்கலாம், அதுல ஒரு குத்தமும் இல்ல. ஆண் மாணவர் என்று எடுத்தா இந்த கேள்வி வேற மாதிரி போகும். ஆனா பெண் என்று எடுக்கிறது தான் பொருத்தமானது. ஏன்னா கதையின்படி பெண்களை பற்றி தான் ஃபர்ஸ்ட் கதைச்சிருக்கு இந்த மேல் கேள்வியில. பெண் மாணவர்களை பற்றி தான் ஃபர்ஸ்ட் கதைச்சிட்டு, ஸோ அடுத்த வட்டம் பெண் என்று எடுக்கிறது, மற்ற வட்டம் சித்தி அடைந்தது எடுக்கிறது தான் பொருத்தம். நம்ம தான் வாசிக்க, நான் தான் புள்ளியா வாசிச்சிட்டேன், நம்ம இல்லை, நான் மட்டும்தான் புள்ளியா வாசிச்சிட்டேன், நீங்க சரியா வாசிச்சீங்க. ஆனா உங்களுக்கு வடைய விளங்கு தானே நான் கதைக்கிற விஷயம். இதுல பெண் எடுப்பதுதான் பொருத்தமானது, மாறி எடுத்தா உங்களுக்கு புள்ளிதான் தரணும். என்ன கேள்வி கொஞ்சம் சுத்தும். ஓகே. ரோமல்லக்கன் 2 தொடையொண்ட விவரிக்கும் போது, சொற்களில் விவரிக்கும் போது கட்டாயம் இரட்டை அடைப்புக்குள்ள சொல்லப்படணும் தொடையா, அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. ரோமல்லக்கன் 2 பூரணப்படுத்த சொல்லல, நம்ம பூரணப்படுத்த இருந்தானே, மேலே தகவல்களை அதில் குறிக்குக, குறிச்சாச்சு. பரீட்சையில் சித்தியடைந்த ஆண் மாணவர்களுக்கான பிரதேசத்தை நிலற்றி அதனை தொடை குறியீட்டில் காட்டுக. முதல்ல பரீட்சையில் சித்தியடைந்த ஆண் மாணவர்கள், பரீட்சையில் சித்தி அடைந்த ஆண் மாணவருக்கு வாசிப்போம்டா, சித்தி அடைந்த ஆண் மாணவர்கள். ரைட், எங்க இருக்கிறியா? இந்த ஒரு பிரதேசத்துலதான் பரீட்சையில சித்தி அடைந்த ஆண் மாணவர்கள் இருக்கிறியம். சோ நாங்கள் நிறந்துட்டுற என்ன கலர் பென்சில் எடுத்து கொண்டு வந்து நிறந்துட்டுறையில நிலற்றி காட்டுக என்று சொல்றது, சரிவு கோடுகளை பயன்படுத்தி நிலற்றி காட்டி அதை தொடை குறிப்பீட்டுல சொல்றது. தொடை குறிப்பீட்டு ஏ டேஷ் இடைவிட்டு பி டேஷ் அந்த விளக்கம். இது எப்படிப்பட்ட பிரதேசம்? தொடை பிக்குரிய பிரதேசம். ஆனா முழுமையா பியும் நிரப்பப்பட்டிருக்கா? தொடை பி முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கா? இல்ல, ஏ தவிர்ந்த பியின் பிரதேசம். ஓகே. ஓ, அப்ப ஏ டேஷ் ஏ இல்லாத பி இந்த பிரதேசம், ரெண்டு தகுதியும் இருக்கணும். இடைவெட்டு ஏ தவிர்ந்த பி இன் பிரதேசம், ஏ இருக்கக்கூடாது பி இருக்கணும், ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் என்றால் இடைவெட்டு. இல்ல பி இடைவெட்டு ஏ டேஷ், ஏ அந்த ஆக்கள் முன்னுக்கு பின்னுக்கு போகலாம், ஆனா ஏ டேஷ் தான் பி இருக்கணும். ரைட். ரோமல்லக்கம் 3க்கு போக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த பிரதேசங்கள் எல்லாத்தையுமே இல்ல எல்லாத்தையும் இனங்காணையிலும் இல்ல, இது ஒன்று மட்டும் என்னால இனங்காணையிலும். ஏன்னா மொத்தம் 48 பேர் சித்தி அடைந்தாக்கள், அதுல 25 பேர் பெண்கள். சோ மிச்சம் எத்தனை பேர்? 23 பேர் ஆண்கள் சித்தி அடைந்திருக்கிறோம். ரைட், ஓகே. கேள்விக்கு போமா, கேட்ட கேள்வி நம்ம மென்மறிப்படத்தை ஃபில் பண்ணிடலாம், நிரப்ப இயலாது. பரீட்சையில் சித்தி அடையாத ஆண் மாணவர்களின் இப்பவும் ஒரு தரவு வந்து சேருது. பரீட்சையில சித்தி அடையாத ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 12. அப்ப அது எங்கடா சித்தி அடையாத ஆண் மாணவர்? நம்ம பிரதேசம் எல்லாம் இனங்கண்டதாலதான் கேள்வி செய்யக்கூடியதா இருக்கு. வெளியில எங்கேயாவது ஒரு இடத்துல 12 பேர் இருக்குன்னு குறிச்சு கொள்றேன். 12 வெளியில பரீட்சையில் சித்தி அடையாத பெண் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. வசன கணக்காகவும் செய்யலாம், ஆனா வெண்வெறி படம் தான் நமக்கு நல்ல வழி. இந்த இடத்தை கேட்கிறாங்க, எப்படி காண்றது? மொத்தம் 4 பிரதேசத்தையும் கூட்டினா 80 வரும். இவ்வளவு ரெண்டும் சேர்ந்து 48, ரெண்டும் 48, 48 அப்புறம் 25 திரும்ப கூட்டுறீங்க, ரெண்டும் சேர்ந்து தான் 48. 48ம் வெளியில இருக்கிற 12ஐயும் கூட்டினோம்டா 60. சோ இந்த குறித்த பிரதேசத்துல இருக்காங்களா எத்தனை பேர்? 20 பேர். கேட்ட கேள்வியும் அதைத்தான் கேட்டது.
சித்தி அடையாத பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 20. எப்படி கண்டியோ அதுக்கு ஒரு சின்ன செய்வழி. நீ நேரடியா வெண்வரி படம் ஃபில் பண்ணி உனக்கு விட எடுத்திருந்தா ஃபுல் மார்க்ஸ் வரும். நான் எப்படி கண்டியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செய்வழி சொல்றேன். 80 இருந்து நீ கழிச்ச நீ கட்டாயம் அப்படி எழுதணும் இல்ல பிள்ளைகள். 48 12 கூட்டி வந்த விடைய இல்ல 48க்கு பதிலாக 25 + 23 போடலாம். 80 இருந்து 60 கழிச்சு உனக்கு அந்த விட 20 பேர் என்றது வந்தது. செய்கவழி கட்டாயம் இல்ல பிள்ளைகள். ஏன்னு சொன்னா வெண்வெறி படம் தான் செய்கவழி. அதனால இப்படி எழுதணும்ன்றத அதுக்காக பயப்பட தேவையில்லை. வெண்வெறி படத்துல செஞ்சிருந்தா விடைய நேரம் கொண்டு போடலாம். அவ்வளவுதான். குறித்த கேள்வி முடிஞ்சது. உங்களுக்கு தொடை கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் டேர்ம் என்று நாடி தேர்ட் டேர்ம் வரும்போது இந்த மூன்றும் தந்துட்டு தராம வெளியில தந்து கேட்கிற அந்த கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி வரும். நீங்க பயப்பட தேவையில்லை. அது நாங்கள் தெளிவா படிச்சிருக்கோம். புள்ளித்திறன் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது இதுல பெண் என்று போட்டிருந்தாலே உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் வரும். 80 என்ற தகவலை குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். இந்த தகவலை வெண்வெறி படத்துல போட சொல்லியிருந்தது. 25 என்ற தகவலை குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். வேற இன்னொரு தகவல் வந்தது. 48 என்ற தகவலை குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு நீங்க அந்த பிரதேசத்தை நிலற்றி காட்டுறது என்ன இனங்காணணும். பிரதேசத்தை நிலற்றி காட்டுறதுக்கு 1 இல்ல 2 மார்க்ஸ் கொடுக்கணும். 2 மார்க்ஸ். தொடை குறிப்பீட்டுல சொல்றதுக்கு 2 மார்க்ஸ். இந்த 20 பேர் என்ற கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்னு சொல்லுங்க பிள்ளைகள். மேல சொன்னா நீங்க செகண்ட் டேர்ம் எக்ஸாம் உங்களுக்கு மிக இலகுவானதா தான் அமையும். ஆனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அவ்வளவு இல்லை ஈஸியா இருக்க வேண்டிட்டு அப்படியே ஒட்டுமொத்தமா கேர்லெஸ்ஸா போகாம கொஞ்சம் கவனமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேர்ம் பரீட்சை ஈஸியா இருக்கு.